காயின், ஆபேல். நம்ம எல்லாருக்கும் காயின், ஆபேல் என்ற பெயர்களை கேட்டவுடனே நினைவுக்கு வருவது, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன். 2 பேருமே கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. உங்களுக்கும் என்னைப் போலவே இந்த சிந்தனை வந்திருக்கிறதா என்று நீங்கள் எனக்கு கூறுங்கள். பல முறை நான் யோசித்திருக்கிறேன், காயின் பாவமே, அவனும் நிலத்தை உழவு பார்த்து, பயிரிட்டு, நீர் வார்த்து, களைகளை பிடுங்கி, பாதுகாப்பு பண்ணி, அதிலிருந்து வந்த கனிகளை தானே கொண்டு வந்திருப்பான். ஏன் கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரிக்கவில்லை? அந்த கேள்விக்கான விடை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் காண்பித்துக் கொடுத்தார். அதை என்ன என்று பார்க்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசம் தான் அந்த மறைபொருள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை போன காணொளியிலே நாம் பார்த்தோம். இந்த விசுவாசம் என்ற சிறப்பு காரணிதான் ஆபேலை நீதிமானாக்கியது. கர்த்தரே ஆபேலுக்கு சாட்சி கொடுத்தார். பல வருடங்களாக இருந்த இந்த சந்தேகத்தை கர்த்தர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மூலமாக எனக்கு விளங்க பண்ணினார். இந்த விசுவாசம் இல்லாதனால்தான் காயின் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்திருக்கிறது. அந்த பொல்லாத கிரியைகள் தான் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கி அவன் முகநாடியை வேறுபட செய்தது. கர்த்தர் எச்சரித்தும் காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி ஆபேலை கொலை செய்து கர்த்தரால் சபிக்கப்பட்டான். ஆபேலோ விசுவாசினாலே நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இருவரில் ஒருவன் கர்த்தரால் சபிக்கப்பட்டான். மற்றொருவனோ கர்த்தரால் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். ஆம் கர்த்தரின் பிள்ளைகளை, நாமும் ஆபேலை போல விசுவாசத்தினால் நல்ல ஈவுகளை செய்து கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெறுவோம். இந்த பதிவு மூலமாக தேவன் உங்களிடத்தில் இடைப்பட்டிருப்பார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இதை போலவே இன்னும் அநேக நற்சாட்சிகளை குறித்து அடுத்த காணொளியிலே பார்க்கலாம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருடைய தொடுதல், அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.